சென்னை பல்கலைக்கழகத்தில் எங்கும் எதிலும் தமிழ் மணம் வீச துவங்கியுள்ளது. தமிழ் வழியில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிப்பவர்களுக்கு ஊக்கத்தொகை, தமிழ் வழியில் கல்வி கற்பிக்கும் கல்லூரிகளுக்கு புதிய சலுகைகள், பல்கலைக்கழகத்தில் உள்ள வளாகங்களுக்கு தொல்காப்பியர், பர்திமார் கலைஞர், பாரதியார், சேக்கிழார் போன்ற தமிழ் அறிஞர்களின் பெயர்கள் என்று பல புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவாசகம். 152 வருடங்கள் சரித்திரம் கொண்ட சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வளாகங்கள் அந்தந்த பகுதியினுடைய பேரிலே இருக்கின்றன. குறிப்பாக பல்கலைக்கழகத்தின் முக்கிய வளாகமான இந்த வளாகம் சேப்பாக் வளாகம் அல்லது சேப்பாக் கேம்பஸ் என்றே சொல்லப்படுகிறது. இது இன்றிலிருந்து தொல்காப்பியர் வளாகமாக மாற்றப்படுகிறது. அதனைப் போல மெரினா வளாகம், கிண்டி வளாகம், தரமணி வளாகம், சேட்பட்டு வளாகம், மதுரவாயல் வளாகம் எல்லாம் பரிதிமார் கலைஞர் வளாகம் என்றும், மறைமலை அடிகளார் வளாகம் என்றும், பாரதியார் வளாகம் என்றும், சேக்கிழார் வளாகம் என்றும், கம்பர் வளாகம் என்றும் இனிமேல் அழைக்கப்படும். மேலும் ஜூலை 5ஆம் தேதி முதல் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் துவங்கி அனைவரும் கட்டாயமாக தமிழில் கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள திருவாசகம், அலுவலகத்தில் உள்ள அனைத்து கம்ப்யூட்டர்களிலும் தமிழ் சாப்ட்வேர் பயன்படுத்தப்படும் என்றும் கூறினார். செப்டம்பர் 15க்குள் அனைத்து செக்ஷனுக்கும் தமிழ் சாப்ட்வேர் அளிக்கப்படும். ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து பல்கலைக்கழக பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் தமிழில் கையெழுத்து இட வேண்டும் என்பது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் தெரியாத, தமிழ் மொழியை தாய்மொழியாக இல்லாத ஆசிரியரிடம் நீங்களும் தமிழில் கையெழுத்து போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கோவை உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு ஏற்படுத்திய தாக்கம் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று அதீத தமிழ் பற்றை ஏற்படுத்தி வருகிறது.